ஒரு சின்ன ஊரில் ராஜ் மணிகண்டன் ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் காட்டுக்கு சுற்றுலா போனாங்க. ராஜ் சலிப்பாக சொன்னான், இந்த வெயிலுக்கு நான் உருகிருவேன்னு தோணுது. மணிகண்டன் சொன்னான், அங்கே பாரு ஒரு பெரிய மரம் இருக்கே, நம்ம அந்த நிழலுக்கு போய் உட்காரலாம். அவங்க இருவரும் அந்த மரத்து நிழலில் உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மரத்துலேருந்து சின்ன சின்ன பூக்கள் விழ ஆரம்பிச்சது. ராஜ் கோபமாக சொன்னான், இந்த மரம் எந்த பயனும் இல்லாத மரமாக இருக்கே, பழம் கூட இல்லை, பூ மட்டும் விழுது, வேணுமா இப்படி ஒரு மரம்? மரம் மெதுவாக பேச ஆரம்பிக்குது. பயன் இல்லைன்னு சொல்கிறீங்க தம்பி, நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? வெயில் தாங்க முடியாமல் என்னோட நிழலுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. பழம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் கிளைகள் உங்களுக்கு நிழல் கொடுக்குது, அமைதி தருது, நல்ல காற்றை சுவாசிக்க உதவ முடியும். நீ யாரையும் வெளிப்படையாக பார்த்து பயன் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட உண்மையான தகுதி தெரிஞ்சுக்க முடியாது. ராஜ் சொன்னான், மரமே இவ்வளவும் எனக்காக அமைதியாக செய்கிறீங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மணிகண்டன் சொன்னான், இதுக்கப்புறம் யாரையும் தோற்றத்தால் மதிப்பிடாத, ஒவ்வொருவரும் தங்களால் ஏதாவது ஒரு நன்மை செய்யக்கூடியவர்கள்தான். ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். அவரோட பெயர் முருகேஷ். தொப்பி விற்கிறதுக்கு ஊர் ஊரா சைக்கிளில் போயிட்டு வருவார். அவர்கிட்ட நிறைய வண்ணமயமான தொப்பிகள் இருந்துச்சு. எல்லாம் ஒரு பெரிய கூடையில் போட்டு சுமப்பார். ஒரு நாள் வெயில் ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப சோர்ந்துட்டாரு. அடடா, ரொம்ப களைப்பாக இருக்கே, கொஞ்ச நேரம் மரத்தடியில் தூங்கிட்டு போகலாம். அவர் மரத்தடியில் அமர்ந்து கூடையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தலையில் தொப்பியை போட்டுட்டு தூங்குறாரு. அவருக்கு தெரியாமல் அந்த குரங்குகள் அந்த கூடையில் இருந்த தொப்பிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க தலைக்கு போட்டுட்டு மரத்து மேலே அமர்ந்துட்டாங்க. முருகேஷ் எழுந்து பார்த்தாரு, என்னடா இது, தொப்பிகள் எல்லாம் எங்கே போச்சு? மேலே பார்க்குறாரு, அவ்வளவுதான், மரத்து மேலே எல்லா குரங்குகளும் தொப்பியை போட்டுட்டு அமர்ந்திருந்தாங்க. முருகேஷ் சிரிச்சு கேட்டு பார்த்தாரு, குரங்குகள் கிட்ட பேசினாரு. இது என்னோட தொப்பிகள், கொடுங்க. குரங்குகள் கொடுக்கவே இல்லை. குரங்குகளும் சிரிச்சிச்சு. இவங்க நம்ம செய்கிற மாதிரி செய்கிறாங்க போல. உடனே முருகேஷ் அவர் கைகளை மேலே தூக்கி ஆடுறாரு. குரங்குகளும் அதே மாதிரி கையை மேலே தூக்கி ஆடுறாங்க. அவர் செய்து காட்டுறதையெல்லாம் குரங்குகளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர் தன்னுடைய தலையில இருந்த தொப்பியை எடுத்து கீழே போட்டாரு. அப்படியே ஒரு நிமிஷத்துக்குள்ள மரத்துல இருந்த எல்லா குரங்குகளும் தங்களுடைய தொப்பியை எடுத்து மரத்துக்கு கீழே போட்டாங்க. முருகேஷ் அவர் எல்லா தொப்பிகளையும் எடுத்து சைக்கிளில் வச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு ஊரில் ஒரு பெரிய அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் 3 நல்ல நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு ஆமை, 2 சுறுசுறுப்பான வாத்து. ஒவ்வொரு நாளும் 3 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க, நீச்சல் அடிப்பாங்க, கதை பேசுவாங்க. ஒரு நாள் அந்த ஆமை தன்னுடைய சின்ன கண்களால் மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு சொல்லுச்சு, நான் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கேன், நானும் ஒரு நாள் உலகத்தை சுற்றி பார்க்கணும். வாத்துக்கள் 2 பேருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் மெதுவாக தானே நடக்கிறீங்க, எப்படி? மெதுவானவன் இல்லை நான், என் வீட்டை என் முதுகில் கட்டிக்கிட்டு நடக்கிறேன், அதனால தான் மெதுவாக நடக்கிறேன். ஆனால் என் மனசு ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்குது. உலகத்தை சுற்றி பார்க்க ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒரு நீண்ட குச்சியை எடுத்து உங்கள் வாயில் கடிச்சிக்கோங்க. நான் அந்த குச்சியின் நடுவில் இருக்கிறேன். நீங்கள் பறக்கிறீங்க, நானும் உங்கள் கூடவே பறக்க முடியும். வாத்துக்கள் 2 பேரும் அருமையான ஐடியா, ஆனால் ஒரு நிபந்தனை, நீ வாயை திறக்கவே கூடாது, இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ. அதற்கு ஆமை, நீங்கள் வேணும்னா பாருங்க, நான் வாயை திறக்கவே மாட்டேன். அடுத்த நாள் ஒரு நீளமான குச்சி. வாத்துக்கள் இருவரும் இருபுறமும், ஆமை நடுவில் குச்சியை வாயால் பிடிச்சுக்கிட்டு பறந்தார்கள். ஆமை வானத்தில் பறந்தது. கீழே காடு, ஆறுகள், புல்வெளி எல்லாமே அவனுக்கு புதுசு. 3 பேரும் பறந்துக்கிட்டு இருக்கும்போது சில மக்கள் கீழே இருந்து பார்க்குறாங்க. ஒரு ஆமை 2 வாத்துக்கள் பறக்குது, இது என்ன மாயம் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் மனசில் ஒரு பெருமை, நான் தான் அந்த ஆமை. அவனால் அதை சொல்லாமல் இருக்கவே முடியலை, வாயை திறந்துட்டான். அந்த செகண்டில் தான் ஆமை குச்சியிலேருந்து கீழே விழுந்தது. அவனை பார்த்த எல்லாருமே சிரிச்சாங்க. ஆமைக்கு சின்ன அடிதான், இனிமே வாயை திறக்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு தான் திறப்பேன் என்றது. ஒரு ஊரில் ஹரின்னு ஒரு நல்லவர் இருந்தார். ஹரி ஒவ்வொரு நாளும் கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவார். மரங்களை வெட்டி கட்டையை விற்று தான் வாழ்க்கையை நடத்துவார். அவர்கிட்ட ஒரு பழைய கோடாரி இருந்துச்சு, ஆனால் அந்த கோடாரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த பெரிய மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு கோடாரி கை தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. ஹரி ரொம்ப சோகமாக அவர் தனியாக நிற்பதை பார்த்த தேவதை அவரிடம் வந்து கேட்டாங்க, இதோ தங்க கோடாரி உன்னுடையதா? இல்லையம்மா, என்னுடைய கோடாரி ஜொலிக்காது. இதோ வெள்ளி கோடாரி, அதுவும் இல்லை. இதோ பழைய எஃகு கோடாரி. ஆமாம், அதுதான் என் குட்டி கோடாரி. தேவதை மகிழ்ந்தது. உன் நேர்மைக்கு பரிசா 3மே உனக்குத்தான். ஹரி 3 கோடாரிகளோடு வீட்டிற்கு போன போது அவருடைய நண்பன் நந்தன் வந்தாரு. அவர் கேட்டாரு, என்னடா இவ்வளவு தங்கம் எங்க கிடைச்சது? ஹரி சொன்னா, உண்மை சொன்னனால தேவதை 3ஐயும் தந்தாங்க. அதை கேட்ட நந்தன் அடுத்த நாள் ஒரு கோடாரியை ஆற்றுக்குள்ள தூக்கி போட்டான்.
தேவதை வந்தாங்க. இந்த தங்க கோடாரி உன்னுடையதா? நந்தன் சொன்னா, ஆமா அதுதான் என் கோடாரி. இதோ வெள்ளி கோடாரி, இதோ பழைய எஃகு கோடாரி, இதுவும் என்னுடையதுதான். தேவதையின் முகம் கோபமாக மாறியது. நீ பொய் சொல்ற, ஒரு கோடாரியும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. நந்தன் வெறும் கையோடு வீட்டிற்கு போனான். ஒரு காலத்துல ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் பசியா இருந்தா யாரையும் பிடிச்சு சாப்பிடும். மான், குரங்கு, முயல் யாரு வந்தாலும் ஓடவே முடியாது. அந்த சிங்கம் நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. அதனால எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. ஒரே ஒரு விலங்கு மட்டும் சிங்கத்திற்கு உணவாக போகட்டும். அதாவது ஒரு நாள் குரங்கு, ஒரு நாள் மான், ஒரு நாள் முயல் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் நம்ம சிங்கத்திற்கு சாப்பாடு யார் தெரியுமா? நம்ம சின்ன சுட்டி முயல். முயல் ரொம்ப சின்னது, ஆனால் ரொம்பவே அறிவாளி. முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? முயல் ரொம்ப லேட்டாக போச்சு. ஓடவே இல்லை, மெதுவாக மெதுவாக குதித்து குதித்து போச்சு. இதையெல்லாம் பார்த்து சிங்கம் ரொம்ப கோவப்பட்டுச்சு. ஏன் முயலே, நீ தான் இன்று என் சாப்பாடு. நீ இவ்வளவு லேட்டாக வந்திருக்க, என்ன காரணம்? முயல் ஒன்றும் பயப்படலை. அது கத்திக்கிட்டே சொல்லுச்சு. ஐயோ சிங்கராஜாவே, நான் நேரத்துக்கே வந்தேன். ஆனால் வழியில் வேற சிங்கம் என்னை துரத்துச்சு. அது சொல்லுது நான் தான் இந்த காட்டோட உண்மையான ராஜான்னு. இதை கேட்ட சிங்கம் கோவமா இருந்துச்சு. யார் அந்த சிங்கம்? நான் தான் இந்த காட்டோட ராஜா அப்படின்னு கத்துச்சு. முயல் உடனே சொன்னது, அந்த சிங்கம் ஒரு கிணத்துக்குள்ளே இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க சொல்கிறேன்னு சிங்கத்தை கிணத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. சிங்கம் கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துச்சு. அதுக்குள்ளே தன்னோட படம் தெரிஞ்சிச்சு. ஆனால் சிங்கம் என்ன நினச்சிச்சு தெரியுமா? அது வேற சிங்கம்தான் அப்படின்னு நினச்சிச்சு. கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. சிங்கம் கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே முயல் மெதுவாக திரும்பி குதிச்சுக்கிட்டே விலங்குகளோட கூட்டத்துக்கு போச்சு. ஆனால் முயல் சிரிச்சுக்கிட்டே வந்ததால் அனைத்து விலங்குகளும் சத்தமாக கைத்தட்டினாங்க. யானை சொன்னது, முயலை நீ ரொம்ப அறிவாளி. இந்த பிசாசு சிங்கத்தை நீயே தோக்கடிச்சிட்ட. விலங்குகள் எல்லாம் முயலை தூக்கி கொண்டாடின. முயலுக்கு ஒரு தங்க கிரீடம் வச்சாங்க. சின்னவனா இருந்தாலும் பரவாயில்லை, அறிவாளியா இருந்தா பெரிய சிங்கத்தையும் ஜெயிக்க முடியும். அழகு, பசுமை, மகிழ்ச்சி எல்லாமே ஒரே நேரத்தில் குடிகொண்டிருந்த ஒரு ஊர். அதன் பெயர் ஆனந்தபுரம். அங்கே இருந்த மக்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஊரே ஒரு சின்ன சொர்க்கம்தான். ஆனால் மக்கள் மறந்துட்டாங்க நமக்கு சந்தோஷம் கொடுத்த இயற்கையை. சின்ன சின்ன பழங்கள் குப்பையை சாலையில் போட்டாங்க. பிளாஸ்டிக் கழிவுகளை ஆற்றுல விட்டாங்க. மரங்களுக்கு கழிவு தண்ணியை ஊற்றுனாங்க. சின்ன மழை வேறு வரலை, மண் காஞ்சு போச்சு, மரங்கள் வாடி விழுந்தது, ஆறும் ஓடாமல் நின்றுச்சு. அந்த ஆனந்தபுரம்ன்ற ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் அருண். அவன் ரொம்ப நல்ல பையன். அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்வாங்க, நீ சுத்தமாக வாழணும், பூமி உனக்கு நண்பன் போல இருக்கும். அருண் அதை மனசுக்குள்ளே வச்சுருந்தான். ஒரு நாள் அருண் தனியாக நதிக்கரைக்கு போனான். அவன் பக்கத்தில் ஒரு ஒளி திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பொன்னிற வாத்து தோணுச்சு. அதுதான் பொன்மலர். அருணே, உன்னால் இந்த ஊருக்கு மீட்பு இருக்கு. உன் மனசு மட்டும்தான் சுத்தமாக இருக்கு. நீ துணிந்து வந்தா நம்ம 2 பேரும் ஒரு பயணம் செல்லலாம். அருண் புன்னகை செய்தான். வாத்துவின் மீது ஏறினான். அந்த நிமிஷத்திலிருந்து பசுமை மீட்பு பயணம் ஆரம்பமானது. வானத்தில் பறக்கிற பொன்மலர் அருணை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்துச்சு. அங்கே ஒரு மாய நதி. அதில் பசுமை இல்லை. அது மாசுபட்ட தண்ணீர், மஞ்சள் நிறமாக இருந்துச்சு. குடிக்க முடியாத அளவுக்கு குப்பை கலந்துருந்துச்சு. பொன்மலர் மெதுவாக பேசுச்சு. அருணே, இங்கே நீ சுத்தம் செய்தா ஆனந்தபுரம் மாறும். அருணும் பொன்மலரும் சேர்ந்து அந்த நதியை சுத்தம் செய்தனர். அடுத்த பயணமாக பொன்மலர் அருணை ஒரு பெரிய காட்டுக்குள் கொண்டு போனது. அந்த இடத்தில் மரங்கள் நெளிந்திருந்தனர். அங்கு எந்த மரத்திலும் உயிர் இல்லை. ஆனால் ஒரு பழத்தின் விதையில் மட்டும் உயிர் இருந்தது. பொன்மலர் மெதுவாக பேசுச்சு. ஒரு பழம் மட்டும் உயிரோடு இருக்கு. அதை எடுத்துட்டு போய் உன் ஊரின் நடுவே நடு. மழை வரும், மரங்கள் மீளும். அருண் மரத்தில் ஏறி அந்த முக்கியமான பழத்தை எடுத்தான். அருண் பொன்மலருடன் ஊருக்கே பறந்து வந்தான். பொன்மலர் அந்த விதையை எடுத்து அருணிடம் கொடுத்தது. மண்ணில் அதை நிம்மதியோடு நட்டு வைக்கிறான். வானம் 2ஆக பிளந்தது. மழை துளி விழ ஆரம்பித்தது. ஊர் மக்கள் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியோடு நின்றார்கள். இதை பார்த்த மக்கள் அனைவரும் தன் வீட்டு முன் சுத்தம் செய்தார்கள். பொன்மலர் மெதுவாக பேசுச்சு. நீங்கள் உங்கள் தவறுகளை உணர்ந்தீங்க, அது நல்ல செயல். இனிமே உங்கள் ஊர் மீண்டும் ஆனந்தபுரமாக மாறும். ஒரு ஊரில் விக்ரம், சித்தார்த்துன்னு 2 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு வனப்பகுதிக்கு சுற்றுலா போனாங்க. காலையில் சாப்பாடு முடிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நேரம் ஆக ஆக பசின்னு வயிறு கத்த ஆரம்பிச்சது. ஆனால் இவங்க 2 பேருமே ரொம்பவே கஞ்சம். யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. விக்ரம் சின்னதாக பசியோடு சொல்கிறான், சித்தார்த், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, ஏதாவது சாப்பாடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சித்தார்த் சொல்கிறான், விக்ரம், எனக்கும் ரொம்ப பசிக்குதுடா, குடமிளகாய் ஏதாவது கிடைச்சா கூட விழுங்கிருவேன். அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு பெரிய பழமரம், அதுவும் மஞ்சளாய் பழங்கள்.
விக்ரம் சொல்கிறான் அந்த பழத்தை பறித்து சாப்பிடலாமான்னு. சித்தார்த்து சொல்கிறான் ஆனால் ஒரு டீல், யார் பறிக்கிறாங்களோ அவங்க தான் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சரியா? அவனும் ஒத்துக்கிட்டான். தனித்தனியாக பழம் பறித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஐயோ இந்த பழம் ரொம்ப கசப்பாக இருக்கே, சாப்பிட முடியாமல் அவங்க இருவரும் மரத்தடியில் அமர்ந்தாங்க. அதே நேரம் மரமே பேச ஆரம்பிச்சது. ஓ பசங்களா, உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்குறேன். என் விடுகதைக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு இனிப்பான பழம் கிடைக்கும். இருவரும் வேறு வழி இல்லாமல் தலையாட்டினர். இருவரும் சேர்ந்து செய்தால் இனிப்பு, தனிமையாய் செய்தால் கசப்பு, அது என்ன? விக்ரம் சித்தார்த் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. பிறகு விக்ரம் சொன்னா, பகிர்தல். சரிதான், யார் என் பழத்தை பகிர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் என் பழம் இனிப்பாக இருக்கும். அவங்க உடனே ஒரு பழத்தை சேர்ந்து பறிச்சாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிட்டு பகிர்ந்து சாப்பிட்டாங்க. இந்த முறை பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருந்தது. மரம் கடைசியாக சொல்லுது, என் பழம் மட்டும் இல்லை பசங்களா, வாழ்க்கையில் ஏதாவது நல்லது கிடைக்கும் போது அதை பகிர்ந்தாதான் அது உண்மையான சந்தோஷமாக இருக்கும்.